அன்பான நேர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்னெல்லாம் செய்ய காத்துட்டு இருக்கு தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. குரு பகவானுடைய பெயர்ச்சி 2026 இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் காத்துட்டு இருக்கு? துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி மேல பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராசியாதிபதி சுக்கிர பகவானா வர்றாரு. ராசிக்கு சுக்கிரனுக்கு எதிர் கிரகமாக குரு வர்றாரு. ஆனால் இவங்களுடைய ஜாதக அமைப்பு பிரகாரம் லக்னத்திற்கு குரு சுபகிரகமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். குருனால நிறைய நன்மைகள் துலா ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். ஒரு ராசியை வச்சு மட்டும் ஒரு கிரகம் எதிர் கிரகம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அந்த அடிப்படையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் 2026 வருடத்துல ஜூன் மாதத்துல 1ஆம் தேதி நள்ளிரவு 1:50 திங்கட்கிழமை, வைகாசி மாசம் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு வர்றார். கடகராசிக்கு குரு வர்றத ஒரு விசேஷமா என்ன சொல்றோம்னா, அது அவருடைய உச்ச வீடு. அப்போ உச்சம் பெற போகிறார் குரு பகவான். அதுல சில மாதங்கள் அக்டோபர் 31க்கு மேல அதிசாரமா சிம்மத்துக்கு போயிட்டு திரும்ப 24 ஜனவரியில கடகத்துக்கு அந்த ஒரு 3 மாதம் அதிசாரமா போனாலும் கூட உங்களுக்கு ஏறக்குறைய இங்கிட்டு ஒரு 3 அங்கிட்டு ஒரு 6 ஒரு 9 மாதங்கள் உச்ச குருவினுடைய பலனை துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆக துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு உட்கார்றார். இங்க ஜோதிடப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, 10ல குரு இருந்தா பதவிகள் இதெல்லாம் பறிவும் அப்படின்னா, அது எல்லா அமைப்புகள்லையும் ஒத்து வர்றது கிடையாது. அது உச்ச வீடுகளில் இருக்கும்போது சில நன்மையான பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். அப்படின்னா இருக்கிற வேலை, இருக்கிற தொழில், இருக்கிற பொசிஷன் மாறி அது ஒரு நல்ல உயர்வா கூட துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்ப துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கிற குருவை அப்படியே 10ல இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் எடுத்துக்க முடியாது. பார்வையில நிறைய நன்மைகள் உண்டு. பொதுவாக குரு பெயர்ச்சியை நம்ம எதுக்கு பார்க்குறோம்னா, ஜோதிட பாவகத்துல 12 பாவகங்களுக்கு ஒன்றுக்கு ருணரோகமா இருக்கும், ஒன்று பாக்கியமா இருக்கும், ஒன்று புகழா இருக்கும், ஒன்று பூர்வ புண்ணியமா இருக்கும், ஒன்று குழந்தையா இருக்கும். உங்க வாழ்க்கையினுடைய எந்த அங்கங்களை நீங்க பார்க்கணும்னாலும் 12 கட்டத்துக்குள்ள பார்த்தரலாம். ஆக எந்த பாவகத்தை குரு பார்க்கிறாரோ, சுய ஜாதகத்திலே ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த இடத்தை குரு பார்க்கிறாருன்னு சொன்னா நிவர்த்தி உண்டு. அந்த இடத்துக்கு அந்த குரு பார்வை படக்கூடிய காலகட்டங்களில் செய்யக்கூடிய இறை வழிபாடுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வெற்றியை கொடுக்கும். துலாத்துக்கு குரு 3, 6 குடைவனாக இருந்தாலும் கூட பார்வையினால இது வேண்டுங்கிற ராசி வேணாத ராசின்னு குரு எப்பயுமே பார்ப்பது கிடையாது. குருவிற்கு எல்லாமே பார்வை பலனால நன்மைகள் தான் உண்டு. அந்த அடிப்படையில் குரு பார்க்கிற இடமெல்லாம் துலாத்திற்கு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அப்படி துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்னென்ன பார்வை பார்க்கிறார் சார்? துலாம் ராசிக்கு அந்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் இல்லையா, அது விருச்சகமா வரும். 2ஆம் இடம் அந்த இடத்தை கடகத்தில் இருக்கக்கூடிய உச்ச குரு பார்ப்பார். அப்ப துலாத்திற்கு 6 குடைவன் 10ல உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழிலுக்காக ஒரு கடன் படுறீங்க, அல்லது தொழிலுக்காக படக்கூடிய கடனை மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் லோன், ஏற்கனவே வாங்கியிருந்த லோனை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறீங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கடன்பட்ட பணங்கள் விரயம் ஏற்பட்டிருக்கலாம், சரியானபடி தொழிலுக்கு பயன்படாம போயிருக்கலாம். ஆனா இந்த காலகட்டங்கள்ல முழுசா அது தொழிலுக்கு பயன்பட்டு அந்த ஜாதகர் அந்த லக்னத்தின் அடிப்படையில சுய தசா பலன்களும் நல்லா இருக்கும் பட்சத்துல அந்த கடன் விருத்தி ஆகாம அதிகமாயிடாம எல்லாமே குறைஞ்சு ஒரு நல்ல லெவலுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை அந்த காலகட்டங்கள்ல பார்க்கலாம். வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கிறாருன்னு சொல்றாங்க. கொடுத்த வாக்குறுதிகளை நான் தரேன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அல்லது இவங்களுக்கு ஒருத்தர் தர்றேன்னு சொல்லியிருப்பாங்க பண விஷயங்கள்ல. அந்த இது பாதியிலே நின்றுகிட்டு இருக்கும். ஒரு இடமோ பொருளோ வித்துட்டு பாதி அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க, பாதி வாங்க முடியாம இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல பாதி பணம் அப்படிங்கிற ஒரு தொய்வு எனக்கு வர வேண்டியது, அது தொழில் ரீதியாக வர வேண்டியது, அல்லது வேலை பார்த்த இடத்துல வர வேண்டியது, இது எல்லாமே குரு பார்வையினால இவங்களுக்கு 2ஆம் இடத்துல கிடைக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அவங்க படிப்பு நல்லா அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். குடும்பம் ஏனோ தானோ அப்படின்னு இருந்தவங்க கூட ஒரு இடத்துல சேர்ற மாதிரி, கணவர் ஒரு இடத்துல இருந்தார், மனைவி ஒரு இடத்துல இருந்தாங்க, பிள்ளைங்க தனியா பிரிஞ்சு படிக்கிறாங்க, இப்படி மாதிரி ஒரு குழப்பங்கள் இருந்தது கூட ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கும்போது உருவாக்கும்னு சொல்லுவாங்க. 6 குடைவன் 10ல கேந்திரம் மாரி 5வது பார்வையா 2ஆம் இடங்கிற குடும்பஸ்தானத்தை பார்ப்பது, செவ்வாயினுடைய வீட்டை பார்ப்பது, துலாம் ராசிக்கு 7 குடைவனான செவ்வாயினுடைய வீட்டை பார்ப்பது இவர்களுக்கு பிரிந்த தனித்த விடப்பட்ட தனிமையாக இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் கூட ஒன்னாக சேரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு 5வது பார்வையா 2ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு கொடுப்பார்.
பொதுவா குடும்பம் அப்படின்னு சொன்னாலே இந்த வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், வாகனம் அமைப்புலாம் இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த குரு பெயர்ச்சியின் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புலாம் வருமா சார்? துலாம் ராசியை பொறுத்தவரையும் 10லே இருக்கக்கூடிய குரு பகவானுடைய மற்றொரு நேரு சமசப்தமா பார்வை அப்படின்னு சொல்றோம். பொதுவா குரு 5, 7, 9 இந்த பார்வை பலன் தான் அவருக்கு. அப்ப 7வது பார்வையா துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அதுதான் முக்கியமான ஒரு வீடு அப்படின்னு சொல்றோம். வீடு, மனை, வாகனம், லௌகீக சுகங்கள் எல்லாம் அங்கேதான். ஒரு சுகம் நீண்ட நாளா கிடைக்கல, என்னமோ நமக்கு மட்டும் தள்ளி வச்ச மாதிரி இருக்கு, தடைப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அது நிவர்த்தி ஆகும். வீடு மாற்றம் ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்றவர்களுக்கு வீடு மாற்றம் அமையும். வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் இருக்கிறவங்களுக்கு லக்னத்தின் அடிப்படையில் 4க்கு அதிபதி தசாபுத்திகள் நடக்கும்போது 4ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது வீட்டினுடைய அமைப்பு என்பது பரிபூரணமா அவங்களுக்கு நடக்கும். அந்த வீட்டை சுபிட்சப்படுத்தி அந்த இடத்துல ஒரு லட்சுமி கடாட்சியம் அந்த இடத்துல உண்டாகும். தாயாருக்கு ரொம்ப நாளா நோய் பிடைகள் இருந்தது அப்படின்னு கேட்டா அது நிவர்த்தியிடும். வாகனங்கள் தேவையில்லாத செலவினங்கள் அதிகம் கொடுத்துக்கிட்டு இருந்தது, வாகன ரீதியான விரய செலவுகள் அதிகம் இருந்தது, வண்டி வாகன பயணம்னாலே ஒரு விதமான அச்சம், ஆபத்து இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள் அவங்களுக்கு நிவர்த்தி ஆகும். 4ஆம் இடங்கிறது உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பண்ணி போய் வெளிநாடு, வெளியூர்களில் படிக்க நினைப்பவர்களுக்கு அந்த படிப்பு விஷயங்கள்ல சரியான அமைப்புகள் நடக்கும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு சர்டிபிகேட் இருந்தா தான் நான் அந்த இடத்துக்கு போக முடியும், இதனுடைய அமைப்பு இருந்தா தான் நான் அடுத்த இடத்துக்கு போக முடியுன்றவங்களுக்கு அதை தனியா கத்துக்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்புகளை குரு கொடுப்பார், அதுக்கான சூழல்களை உருவாக்குவார், அதுக்கான இட அமைப்புகள், பொருளாதார அமைப்புகள்லாம் இந்த குரு பயிற்சினால உங்களுக்கு உண்டாகும். ஆக 4ஆம் இடங்கிற வீடு, வண்டி, வாகனம், சுகம் இது அத்துணையும் தாயார் நலன் இதெல்லாம் 4ஆம் பாவகத்துல இருக்கு. அந்த இடத்த குரு பார்க்கிறது விசேஷம். இதை விட ஒரு சிறப்பு என்னன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், ரைட்டு. 4ஆம் பாவகாதிபதி எப்படி இருக்கிறார் துலாம் ராசிக்குனா சனி பகவானா 6ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக 6ஆம் இடத்துல துலாமத்துக்கு சனி பகவான் இருப்பது எதிரிகள் எல்லாம் ஒளிந்தார்கள், எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்ப அந்த இடத்த குரு பார்க்கும்போது எதிரிகளே தானாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சில பேருக்குலாங்க எதிரினால நிறைய நன்மைகள் நடக்கும். அதுலயே ஜோதிடத்துல நிறைய அமைப்புகள் இருக்கு. எதிரி இருந்தாத்தான் இவங்க வாழ்வாங்க, எதிரி இருந்தாத்தான் இவங்களுக்கு வெற்றி, எதிரி இருந்தாத்தான் இவங்களுக்கு செல்வ வளம்னே சில ஜோதிட அமைப்புகள் இருக்கு. அந்த அடிப்படையில துலாம் ராசிக்காரர்களுக்கு 6க்குடையவனான குரு உச்சம் பெற்றாலும் கூட 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கும் பொழுது எதிரின்னு நினைச்சவனே நன்மை செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழல், எதிரியே சரணாகதி அடையக்கூடிய ஒரு சூழலை இந்த குரு பார்வை அவங்களுக்கு உண்டாக்கும். அடுத்தது குருவினுடைய பார்வையில முக்கியமான பார்வை அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் பணம், வசதி, வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கிறவங்களும் சரி, இதெல்லாம் இல்லாதவர்களுக்கும் சரி, முக்கியமா ஒண்ணு தேவை, நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை தேவை, ஆரோக்கியமான மனசு தேவை. அதை குரு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா சர்வ நிச்சயமாக குரு கொடுப்பார். குருவினுடைய பார்வை என்பது அந்த உச்ச குருவினுடைய பார்வை தன்னுடைய சொந்த வீடான மீனத்துக்கு விழுகுது. அது துலாம் ராசிக்கு 6ஆம் இடமா போயிருது. அந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துரு பாவகத்தை குரு பார்க்கறதுனால நோய் இல்லை, இந்த நோயில இருந்து எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சிச்சு, நோய் வருமோன்னு ஒரு அச்சம் இருந்தது ஆனா இப்ப சரியா போயிடுச்சு, அல்லது இந்த நோய் விருத்தியாயிருமோன்னு பயமா இருந்துச்சு, கட்டுப்பட்டுச்சு. ஒரு சுகர் இருந்துச்சு, ஏதோ ஒன்று இருந்துச்சு, ஓரளவு என்னால் கண்ட்ரோல் பண்ணிட முடிஞ்சிச்சு, அதுக்கு தகுந்த மருந்து, மாத்திரைகள், உணவு முறைகள் எனக்கு சரியானபடி கிடைச்சிச்சு, அதுக்கு வைத்தியம் பார்ப்பதற்கான சூழல் அமைஞ்சிச்சு. இப்படிங்கிற அமைப்புகளை எல்லாம் குரு உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பார். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி, இவருடைய அடுத்த பார்வையான இந்த முதியவர்களுக்கு எப்படி இருக்கும்? சேமிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பொதுவா முதுமை அப்படின்றவர்களுக்கு, தனிமையா இருப்பவர்களுக்கு அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கறனால என் பிள்ளையோட சேர்ந்து இருக்கிறேன், என் பிள்ளைனால நான் வெளிநாடு போய் சுற்றி பார்த்தேன், அல்லது என் குழந்தை என் கூட இவ்வளோ நாள் வெளியில பிரிஞ்சிருந்த குழந்தை என் கூட இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்கள்லாம் உங்களுக்கு அமையும். திருமண அமைப்பு விஷயங்கள் பொதுவாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தடைகள் வரும். காரணம் ராசிக்கு 2, 5, 7, 9ல் குரு நடக்கும்போது தான் ஒரு திருமண அமைப்பு பூரணமாக நடக்குது. 11வது பாவத்துல எல்லாம் குரு வரும்போது திருமணம் நடக்குது. 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அதை பார்வைக்கு தான் பலன் உண்டு. அப்ப சுபகாரியங்கள் பேசுனது பாதியில தடையாகிறது. அந்த முதியோர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் பண்ண முடியலையே, சீனியர் சிட்டிசன்லாம் ரொம்ப கவலைப்படுவாங்க. அவங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல வர வேண்டிய பண வரவுகள் வந்திருக்கும், ஆனா அது விரயமாயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தை கொடுக்கும். அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல கடன் வாங்கி வச்சிருப்பாங்க, இந்த சுபகாரியங்கள் பண்ணிடலான்னு, அதெல்லாம் கரைஞ்சுக்கிட்டே வர மாதிரி ஒரு சூழல்கள் உருவாகும். ஆக நகை, ஆபரண பொருள்கள்ல சில பிரச்சனைகள் வந்துருமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா சுபகாரியங்கள் தடைப்பட்டாலும் கூட அவங்களுடைய தீராத முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்னால அந்த சுபகாரியங்களுக்கு ஒரு கேப் கிடைக்கும். எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நான் சொல்ற மாதிரி அக்டோபர் மாசத்துல இருந்து அந்த ஜனவரியில குரு அதிசாரமா சிம்மத்துக்கு வந்துட்டு
திரும்ப கடகத்துக்கு போவார். அப்ப ராசிக்கு லாபத்துக்கு வந்து திரும்ப 10க்கு போறார். அந்த கேப்ல சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு முடிவாகும். அதை துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிசார பயிற்சியில பார்க்கலாம். மொத்தத்துக்கு முதியவர்களுக்கு அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளில் சில தடங்கல்கள் வந்து பின் நிவர்த்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. துலாம் ராசிக்காரர்கள் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியின் போது செய்ய வேண்டிய வழிபாடு என்ன சார்? துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் தான் ஆதிக்க கிரகம். அந்த சுக்கிரன் வந்து மீனத்துல போய் உச்சமற்ற நிலையப்படுறார். அப்ப பொதுவா அவங்க வந்து மகாவிஷ்ணு, பெருமாள், மகாலட்சுமியினுடைய வழிபாடுகளை இயற்கையாகவே செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த ஆண்டு குரு பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய கடகத்துல போய் நீர் ராசியில உச்சம் பெறதுனால பொதுவா தீர்த்த ஸ்தலங்கள் அதிகமாக இவங்க போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மும்மூர்த்தி ஸ்தலங்கள் போய் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள்ல போய் இவர்கள் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. அதே போல கோபுரம் இல்லாத இடத்துல அரச மரத்தடியிலையோ, ஆலமரத்தடியிலையோ, ஒரு வேப்ப மரத்துக்கடியிலையோ பிள்ளையார் வைத்திருப்பாங்க. அதுல பெரும்பான்மையாக கோபுரம் இல்லாத ஒரு கிராம தெய்வமாக, அந்த எல்லை தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயகரை சதுர்த்தி திதி காலங்களிலே சனிக்கிழமைகள்ல இவங்க போய் வழிபாடு செய்யறது இவங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கான 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. தொடர்ச்சியா அடுத்த ராசிக்கும் நம்ம பேசலாம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி என்னெல்லாம் காத்துட்டு இருக்கு, நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் ஈடேறுமா தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் பேசலாம் சார். அதாவது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பொதுவா வந்து அவங்களுக்கு ராசிக்குரிய கிரகம் செவ்வாய் பகவானா அந்த காலச்சக்கரத்திற்கு 8வது ராசி அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல வந்து ஒரு குரு பகவானுடைய பார்வை படுது அப்படின்னு சொன்னா 8ஆம் இடம்னாலே விபரீதமான ராஜயோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நம்பவே இல்லை, இப்படி ஒரு மாதிரி கெட்டு போகும்னு நினைச்சோம், ஆனா இது கடைசியில நல்லபடியா நடந்துருச்சு அப்படின்லாம் சொல்றதா இருந்தா அந்த 8ஆம் பாவகத்திற்கு குரு பகவானுடைய தொடர்பு பார்வை இருக்கணும். அப்படி விருச்சிக ராசியே காலச்சக்கரத்திற்கு 8ஆம் இடமா இருக்கிறதுனால அவங்க உழைக்கும் போது கிடைக்காத விஷயம், அவங்க தேடி போகும்போது கிடைக்காத விஷயம், அவங்க காத்திருக்கும் போது கிடைக்காத விஷயம் திடீர்னு நடந்தா அது அதிசயம் தானே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்புகளை இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். ஒருத்தருடைய மனம் தெளிவடையுது, ஒருத்தருடைய மனசுல சந்தோஷங்கள் வருது, ஒருத்தரை சுத்தி நல்ல விஷயங்களா நடக்குது, அவங்க எதிர்பார்த்ததை விட நன்மைகளா நடக்குது. நான் கம்மியா தான் எதிர்பார்த்தேன், அது கொஞ்சம் எனக்கு இவ்வளவு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகள் தான் குரு பகவானுடைய பார்வையினால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு. எப்ப குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்னு சொன்னா 2026 வருடம் ஜூன் மாசம் 1ஆம் தேதி இரவு சரியாக 1:50 மணிக்கு குரு பகவான் வந்து மிதுனத்தை கடந்து கடகத்துக்கு போயிடுறார் திருக்கணிதப்படி. அந்த நேரங்கள்ல ஒரு உச்ச குருவாக விருச்சிக ராசிக்காரனுக்கு போக போறதுதான் மிக அற்புதமான நேரம்னு சொல்லலாம். இதுவரை விருச்சிக ராசிக்கு மறைவு ஸ்தானத்துல இருந்தார். குரு வந்து விருச்சிகத்திற்கு மறைஞ்சா நல்லது இல்லை. ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு தான் யோகக்காரரா வருவார், தனத்திற்குரியவரா வருவார். காசு மறைஞ்சிருந்தது, கொடுத்த பணம் சிக்கலா இருந்தது, வரவேண்டிய பணம் வராம இருந்தது, பூர்வ புண்ணிய இடம் பிரச்சனையா இருந்தது, மனம் பிரச்சனையா இருந்தது, குழந்தைகளுடைய வாழ்வு தடையா இருந்தது. அப்ப 2 குடையவரான குரு பகவான் 8ல போய் மறைஞ்சது நல்லதா, அதுவும் போய் பகை வீட்டுல போய் இருந்தது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிதுனம் என்பது குரு பகவானுக்கு பகை ராசி. அப்ப தனாதிபதி கொடுத்துட்டு வாங்க முடியல, கெட்ட பேரு, ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த வார்த்தையினால நாங்க விடுற பாடு இருக்கே அப்படின்ற மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்குறுதியை கூட காப்பாற்ற முடியாம ரொம்ப மனஸ்தாபத்திற்கு ஆட்பட்டு இருப்பாங்க. அந்த அமைப்புகள் வந்து இப்ப மாறுது. அப்ப ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் வந்து உச்ச நிலையை அடைகிறார். அப்ப இந்த குரு பகவானுடைய உச்ச அமைப்புன்னு சொல்றது ஒரு வருஷத்துல குரு பகவான் வந்து 1 ஆண்டுகளுக்கு ஒருக்காதான் இடம்பெறுவார். இடையில அதிசாரம், வக்ர பயிற்சிகள்லாம் இருக்கு இல்லையா. அப்படி 2026 அந்த ஜூன் மாசம் 2ஆம் தேதியில கடகத்தில் வந்து அமரக்கூடிய அந்த குரு 31 அக்டோபர் 2026 அந்த நாள் வரை உச்ச குருவாகவே இருந்து அதிசாரமாக அந்த தேதியில சிம்மத்துக்கு வந்து திரும்ப வந்து ஜனவரி மாசத்துல 24 ஜனவரி 2027 வருடத்துல கடகத்துக்கே வந்து உச்சம் பெறார். ஒரு 3 மாசம் சிம்மத்துக்கு போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன். அப்ப இந்த 3 மாதங்கள்ல அவங்க வந்து அதிசார பயிற்சியில என்னெல்லாம் நன்மைகள், ஏன்னா 10ஆம் இடத்துல குரு போகும்போது பதவி மற்ற விஷயங்கள்ல பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டா அதிசார பயிற்சியை தனியா பார்க்கலாம். ஏறக்குறைய
2026 ஜூன் மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதத்துக்குள்ள இடையில இந்த அக்டோபர்ல இருந்து ஜனவரியை கழிச்சிட்டு பாக்கி 9 மாதங்கள் உச்ச அமைப்புகள்ல குரு உட்கார்ந்து இருக்கிறது விருச்சகத்திற்கு ஒரு பொன்னான காலம். அப்ப அந்த ராசியை பார்த்த ஒரு நல்ல மனசு, அந்த மனசுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல உறவுகள், அந்த மனதிற்கு கிடைக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள், அவங்களுக்கு ரொம்ப நாளமா தடைபட்டுக்கிட்டு இருந்த காரியங்கள், அவங்க எண்ணங்கள்ல உதிக்கக்கூடிய நல்ல சிந்தனைகளுக்கு தகுந்த வாய்ப்புகள், இது எல்லாத்தையும் உச்சகுரு விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்த தடைகளும் இல்லாம இந்த இடத்துல முக்கியம் என்னன்னா ஒரு குரு பார்வை நடக்குது. அதுலேயும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. உச்ச வீட்டில் குரு உட்கார்றது. அந்த நேரத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு அமைப்பு கிடைக்கும் போது அந்த ராசி மேல பாவ கிரகங்களுடைய தொடர்பு இருக்கக்கூடாது. இதுவரை விருச்சக ராசிக்காரர்களை கும்பத்தில் இருந்து சனி பகவான் 10வது பார்வையா பார்த்துட்டு இருந்தார். அதுவே அதிகமான மன அழுத்தம். அந்த சனியும் கூட உங்களுக்கு மீனத்துக்கு போயிட்டார் இல்லையா? அப்ப கிட்டத்தட்ட திருக்கணித பஞ்சாங்கப்படி 1.5 வருஷ காலமா இவர்களுக்கு சனி பார்வை இல்லாத நேரத்துல குருவினுடைய பார்வை கிடைச்சிருந்தா எங்கேயோ போயிருந்திருப்பாங்க. ஆனா கிடைக்கல, தொட்டது விளங்கல, பாதியில நின்றுருக்கு. ஆக பாதியில் நின்ன காரியங்களை திரும்ப செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பயிற்சி இவர்களுக்கு கொடுக்க போகுது. ஆக ராசியை பார்க்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. பாவ கிரகங்களுடைய தொடர்புகள் இல்லாமல் குரு பார்ப்பது விருச்சகத்திற்கு மேன்மை. அதே போல சுய ஜாதகத்திலையும் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில நல்ல தசாபலன்கள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க, அனுச நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க, விசாக நட்சத்திரத்துல ஒரு பாதத்துல பிறந்திருப்பாங்க, ஆகை 4வது பாதத்துல பிறந்திருப்பாங்க. இந்த அமைப்புகள் கொண்ட விருச்சக ராசிக்காரர்கள் வயதிற்கு தகுந்த மாதிரி தசை நடக்கும். படிக்கிறவங்களுக்கு படிப்பு மேன்மை, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண மேன்மை, உத்தியோக உயர்வில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு உத்தியோக மேன்மை. இந்த மாதிரி ராசியை பார்க்கும்போது இவங்க முடிவே ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உச்சகுரு விருச்சக ராசிக்காரர்களுக்கு தர இருக்கிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால அதிக நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த பார்வை இவர்களுக்கு என்ன நன்மைகளை கொடுக்க போகுது? நிச்சயம். அதாவதுங்க, குரு இருக்கும் இடம் பாழ்படும், பார்க்கிற இடம் சுபப்படும்னு ஒரு பொதுவான பழமொழி உண்டு. அப்போ 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாரு, ஏதாவது நம்மளுடைய புகழை கெடுத்துருவாரா, நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்களை கெடுத்துருவாரா அப்படிங்கிறத விருச்சக ராசிக்காரர்கள் யோசிச்சாங்கன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புலிப்பான ஐயா பாடல்ல சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு உச்ச நிலையில் இருக்கிறார், அந்த இடம் பாழ்படாது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு அந்த குருவினுடைய உச்ச பார்வைங்கிறது புகழ் கிடைக்க போகுது. அப்ப இவ்வளவு நாள் எனக்கு அப்ரிசியேஷனே இல்லை, எனக்கு இவ்வளவு நாள் யாருமே பாராட்டலையே, என்னை திரும்பி பார்க்கலையே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயத்த மனசுக்குள்ளே ரகசியமா வச்சிருக்கிறோம் எங்கனால. ஏன்னா விருச்சகம் ஒரு பொது இடத்துல ஒரு நம்ம அசிங்கப்பட்டுறக்கூடாது. அது எல்லாருக்கும் இருக்கிறதாக இருந்தாலும் விருச்சக ராசிக்காரவங்க மனசுக்குள்ளேயே அதை பதுக்கி வச்சிருப்பாங்க. ஆக அது கூட இந்த நேரங்களில் ஒரு ஏகாந்தமா அவங்க வெளிப்படுத்துவதற்கு நல்ல நட்புகள், நல்ல தெய்வ தரிசனம்னு சொல்லுவாங்க. 9ஆம் இடம் என்பதுங்க ஒரு கோவில், ஆலயம், தெய்வ காரியங்கள். அந்த தெய்வ காரியங்களை எடுத்து செய்வதற்கு, வீட்டுல சுபகாரியங்கள் நடப்பதற்கு, வீட்டுல ஒரு ஹோமம் பண்ணணும், வீட்டுல வீட்டை கட்டணும், ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணணும், இந்த காலகட்டங்களில் தடைப்பட்ட வீட்டை திரும்பி எழுப்பணும். 4ஆம் இடத்தை குரு பார்த்தா வீடு மனை வாகன யோகம்னு சொல்றோம். ஆனா இந்த நேரத்துல பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்க்கறதுனால விருச்சக ராசிக்காரர்களுடைய வீட்டில் நிச்சயமாக ஒரு நல்ல சூழ்நிலைகளும் நல்ல தெய்வ நடமாட்டங்களும் தெய்வ தரிசனங்களும் இவர்கள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும். அப்ப பாக்கியஸ்தானம் வலம் வருது. விருச்சக ராசிக்காரர்கள் கடுமையான முயற்சி செய்வாங்க. அந்த முயற்சியே தோல்வி அடையும் அளவிற்கு முயற்சி செய்ய, இதுக்கு மேல என்னை போட்டு படுத்தாதப்பா அப்படிங்கிற மனசு அவர்களை சொன்னாலும் கூட திரும்ப முயன்றுகிட்டே இருப்பாங்க. அந்த முயற்சிக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வைராக்கியம். இந்த ஒன்றை மட்டும் விருச்சக ராசிக்காரர்களை கரெக்டாக டியூன் பண்ணி விட்டா போதும். அந்த வைராக்கியத்துக்காக வாழக்கூடிய ஒரு அமைப்பு அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு கரெக்டாக முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நிச்சயமா முட்டுக்கட்டை விழுகாது, நடக்காது, கிடைக்காது, போனா வராது, வந்தா திரும்பாது, இந்த மாதிரியான வார்த்தை கொண்ட மனிதர்களை மட்டும் விருச்சக ராசிக்காரர்கள் சுத்தமா தன்னோட
பக்கத்திலே வச்சுக்க கூடாது. தரித்திரம் பிடித்தவர்கள் என்று ஒதுக்கிறணும். ஏன்னா உங்க முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது உங்க முயற்சியை இகழ்ச்சி செய்பவர்களை விருச்சிக ராசிக்காரங்க கூடவே வச்சுக்க கூடாது. அதை மட்டும் இந்த குரு பயிற்சியில் அவங்க கடைபிடிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நெகட்டிவாக பேசக்கூடிய எந்த வார்த்தைகளுக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் செவியே சாய்க்காமல் இருந்தா இந்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு குரு பகவான் இவர்களுடைய முயற்சிக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வலிமையை கொடுப்பார். லேசா அப்படி தள்ளணும்னு நினைச்ச அந்த இவர்களை நல்ல முழு பலத்தோட ஒரு உச்சத்துக்கு எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை, சுமை தாங்கியாக எல்லா பாரத்தையும் சுமந்து கொண்டு இருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு, அர்த்தாஷ்டம சனியில அகப்பட்டு கொண்டு இருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு, 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல ராகு பகவானால் பாதிக்கப்பட்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு, 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்துல கேது இருந்து பல தடைகளை கொடுத்து கொண்டு இருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பார்வை என்பது ராசி முயற்சி ரெண்டையும் பார்க்கறதுனால சுபமான பார்வைன்னு சொல்லலாம், நல்ல பார்வைன்னு சொல்லலாம். இதுல அக்டோபர்ல இருந்து கிட்டத்தட்ட ஜனவரி வரையும் கொஞ்சம் அதிசாரமா நடக்கும். அதை நான் தனி வீடியோவா தரேன். அந்த காலகட்டங்கள்ல அவசர கதியில நீங்க எதையும் பண்ணிடாதீங்க. அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு திரும்ப உங்களுடைய நிலைமை ஜனவரியிலிருந்து உச்ச பாதைக்கு எடுத்து செல்லப்படும். விருச்சிக ராசி குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கு, அவங்களுடைய படிப்பு எப்படி இருக்கு சார்? அதே மாதிரி நிலுவையில ரொம்ப நாளா இருக்கக்கூடிய வழக்கெல்லாம் இந்த குரு பகவான் பெயர்ச்சி 2026ல நிவர்த்தி பெறும். அதாவதுங்க, குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது 5ஆம் பாவகத்தை நம்ம எடுத்து பார்க்கணும். குழந்தைகளுடைய கல்வி அப்படின்னு சொல்லும்போது அடிப்படை கல்வி இருந்தா 2ஆம் பாவகம், உயர் கல்வியாக இருந்தா 4வது பாவம். இந்த இடத்தை நம்ம பார்த்துக்கிறோம். அப்ப விருச்சிக ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த பாக்கியத்துல நின்று பார்க்கிறாரு. இதுல ஒரு விசேஷம் என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சனி பகவான குரு பார்க்கிறார். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் 4க்குடைய சுகாதிபதியை அந்த குரு பார்க்கும்போது இவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல். 4ஆம் இடத்து உயர்கல்வி ஸ்தானாதிபதியை குரு பார்க்கும்போது தடைப்பட்ட கல்விகளை திரும்ப கற்கக்கூடிய ஒரு அமைப்பு, உயர் படிப்பு படிக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடுகள் போய் தங்கி அங்க வாழக்கூடிய ஒரு அமைப்பு. இதுல வெளிநாடுன்னு சொல்லும்போது போர் ஒரே பிரச்சனையா இருக்கு, ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா, லாக்டவுன் வருமா, தான் உலகியல் ஜோதிட நிகழ்வு என்பது வேறு, சுய ஜாதக அமைப்பு என்பது வேறு. நம்ம உலகியல் ஜோதிட அமைப்பு இந்த இடத்துல பேச வரல, அது வகுப்பு மாதிரி இருக்கும். ஸோ அதனால உங்களுடைய சுய ஜாதக அமைப்பை பொறுத்து தான் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆக 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது, மீனத்தில் கடல் ராசியில் உங்களுக்கு சனி பகவான் அமர்ந்து அந்த வீட்டின் அதிபதி உச்சமாகி அவரே தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுங்கிற ஒரு ஜோதிட விதிக்குள்ள இந்த அமைப்பு வர்றதுனால விருச்சகத்திற்கு வெளி நட்புகள், வெளி தொடர்புகள், வெளி ஊர், வெளி மாநிலம், வெளிநாடு, அவரவர் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல சூழல்களை இந்த காலகட்டங்களில் குரு உருவாக்கி நிச்சயமாக கொடுப்பார். குழந்தைகளுடைய கல்வி அபிவிருத்தியாகும். வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தடைப்பட்டவர்களுக்கு கூட 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நல்ல அமைப்புகள் கிடைக்கும். இதில் ஆண் வாரிசு இல்லாமல் தடைப்பட்டவர்களுக்கு ஆண் வாரிசுக்கான சில அமைப்புகள்லாம் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நேர்த்திக்கடன் ரொம்ப நாளாக தடைப்பட்டதை நேர்த்திக்கடன் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு வருது. ரொம்ப நாளாக இவங்க திட்டமிட்ட ப்ரோக்ராம் எல்லாமே இந்த காலகட்டங்களில் குரு அருளால தடையின்றி இவர்களுக்கு நிச்சயமா முடியும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் பெயர்ச்சியின் போது நீங்க குறிப்பிட்ட எல்லா விஷயங்களும் எந்த ஒரு தடைகளும் இல்லாம ஈடேறணும்னா இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு சார். நிச்சயமா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முயற்சி, சுகம், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க ராசிக்கு 4க்குடையவரான சனி பகவானுடைய நிலைமையை பொறுத்து தான் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் தரமானதா கொடுப்பார், தாமதமா கொடுப்பார்னாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப தாமதமா கொடுக்க கடமைப்பட்டவராக இருப்பார். ராசியாதிபதி செவ்வாய்க்கு அவர் பகை கிரகமா இருக்கிறதுனால. ஆனா இந்த ஆண்டு குரு பயிற்சியில என்ன அமைப்புகள் கிடைக்குது அப்படின்னா, அந்த தடைகளை விருச்சிக ராசிக்கு கொடுக்கக்கூடிய சனி பகவானுடைய 3 நட்சத்திரங்களையும் குரு பார்க்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதமும் மீனத்துல இருக்கு, உச்ச குரு அந்த பார்த்துருவார். விருச்சிக ராசிக்குள்ள அனுச நட்சத்திரம் 4 பாதங்களும் இருக்கு, உச்ச குரு அதை பார்த்துருவார். குரு இருக்கக்கூடிய அந்த கடகத்துக்குள்ள பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் 4 பாதங்களும் இருக்கு, குரு அங்கேயே உட்கார்ந்துருக்கிறார். ஆக உங்களுடைய முயற்சி சுககாரகருடைய நட்சத்திரங்களை எல்லாம் குரு பார்வையில் உங்களுக்கு இருக்கிறதுனால இப்ப இல்லைன்னா எப்ப அப்படிங்கிற மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஆக இந்த காலகட்டங்களிலே இவர்கள் அனுமனை வழிபாடு செய்வது விருச்சிக ராசிக்கு பெரிய நன்மைகளை கொடுக்கும். விநாயகரை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் அனுமனை இவர்கள் வழிபாடு செய்யணும். அருகிலே பஞ்சமுக விநாயகர் இருந்தால் இவர்கள் போய் வழிபாடு செய்வது மிக நல்லது. பஞ்சமுக விநாயகரையும் பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யும் பொழுது இந்த நட்சத்திரத்தினுடைய பலனும், ராசியினுடைய பலனும், பூர்வ புண்ணியத்தினுடைய பலனும், பாக்கியத்தினுடைய பலனும், முயற்சியினுடைய பலனும் இவங்களுக்கு தங்குதடை இல்லாமல்
நிச்சயமாக கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கான 2026 குரு பகவான் பயிற்சி ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. தொடர்ச்சி அடுத்த ராசியான தனுசு ராசிக்காரர்களுக்கு பேசலாம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது, எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நிறைவேறுமா, என்னென்ன சவால்கள்லாம் காத்துட்டு இருக்கு தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி என்னைக்கு நடக்க இருக்கு, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு சார்? தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி என்பது மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா ராசிநாதனே குரு பகவான் தானே. அவர் இடம் மாறுறார். எப்ப மாறுறார் அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு சரியாக 1:50 திங்கட்கிழமை, வைகாசி மாசம் 18ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் கடக ராசிக்கு இடம்பெயர்கிறார். அது குரு பகவானுக்கு ஒரு உச்ச வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. உச்சம் பெற்ற குரு 3 மாதங்கள் 31 அக்டோபர் 2026 வரை உச்ச நிலையிலேயே இருந்து அந்த தேதியில அதிசாரமாக சிம்மத்துக்கு போய் திரும்ப 24 ஜனவரி 2027 கடகத்துக்கு வந்துறார். ஒட்டுமொத்தமா ஒரு 3 மாதமா குரு பகவான் வெளியில போயிட்டாலும் கூட 9 மாதங்கள் உச்சநிலை அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு வருடம் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அமைப்புல 3 மாதம் நீங்களாக 9 மாதம் உங்களுக்கு இருக்கு. அப்ப ஒரு ராசிநாதன் ராசியாதிபதி போய் உச்சம் பெறுகிறார். ஆனா எங்க உச்சம் பெறுறார்? 8ஆம் இடம் அப்படின்னு சொல்றார். புலிப்பாணியா தன்னுடைய பாடல்ல சொல்லியிருக்கிறார், கூரப்பா வேதியனே மதிக்கு 8இல் கொடும்பயம் அரசர் தோஷம். அதாவது வாலி கோதண்டபாணி அம்பால சாய்ந்த நேரம் ஐயா அப்படின்னு சொல்றார். அப்ப 8ஆம் இடத்துல உட்காரும் பொழுது குரு பகவானால நிறைய துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், அவமரியாதைகள், அவமானங்கள், ஏன்னா 8ஆம் இடங்கிறது நஷ்டம், விரயம், அவமானம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம். அப்படி வந்துருமா? இல்ல அவமானம், துன்பம் இதெல்லாம் வந்தாலும் கூட அப்படி அந்த பாலை அப்படியே பிடிச்சு அப்படியே தள்ளின மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் அதை எதிர் திசையில் இருப்பவர்கள் பக்கமே திருப்பி விடுவார்களா அப்படிங்கிறத பார்த்தோம்னா உச்ச குருங்கிற அந்தஸ்து இருக்கிறதுனால அதே பாட்டிலே சில விதி அமைப்புகள் சொல்றார். அந்த குரு ராசியாதிபதியாக லக்னாதிபதியாக இருக்கும் பட்சத்துல, கேந்திர ஆதிபத்திய கிரகமாக இருக்கும் பட்சத்துல, 2, 5, 7, 9, 11 ஸ்தான பலன் பெறும் பட்சத்துல, அல்லது அந்த குரு பகவான் உச்சம் ஆட்சி நிலை பெறும் பட்சத்துல 8ஆம் இடத்து குருனால துன்பம் இல்லை, வினை பயம் இல்லை அப்படின்னு சொல்றார். ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு 8இலே குரு இருக்கிறது சில தடுமாற்றம். மனசை தைரியமா வச்சுக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையை விடாம வச்சுக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் தன்னைக்கே உண்டான பெருந்தன்மையோட இந்த காலகட்டங்கள்ல இருந்துக்கணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சில ஏமாற்றங்கள் வரும் தான், இருந்தாலும் கூட இவர்கள் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இவர்களிடம் இருக்கக்கூடிய பணம், பொருள், வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த நேரம் தன்னை நிரூபிக்கக்கூடிய காலத்திற்கு, புதுசா ஒன்றும் வரலைனாலும் ஏற்கனவே இருக்கிறத வச்சு வச்சு அப்படியே சமாளிக்கக்கூடிய சில சூழல்கள்ல ஆரம்பத்துல குரு பகவானுடைய உச்ச பயிற்சி அப்படிங்கிறது இவர்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் அவருடைய பார்வை பலன் சொல்லவே வேண்டாம். எந்நிலையில் இருந்தாலும் குரு தன் பார்வை பலனால நன்மைகளை தருவார். சொந்த ராசிக்கு நல்லதை பண்ணாம விட்டுருவாரா? அதுலேயும் சொந்த ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஏன்னா குரு பகவான் வருடத்திற்கு ஒரு பயிற்சி வச்சா கூட வருடத்துக்கு ஒரு தடவை தான் பயிற்சி ஆகுறார், அதிசாரமா போயிட்டு வந்தாலும் கூட. ஆக இந்த வருட கோளான குரு பகவான் உச்ச நிலையை அடையக்கூடிய அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல அவருடைய பார்வை, ஒரு உச்ச கிரகத்தினுடைய பார்வை தனுசுக்கு எங்கெங்கெல்லாம் பதியுதோ அந்த இடங்களெல்லாம் அதிர்ஷ்டமான காலம். அந்த பாவகத்தினுடைய காரக பலன்கள் எல்லாம் இவர்களுக்கு சிறப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா நடக்கும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த பார்வைகள் என்னென்ன நன்மைகள் கொடுக்க காத்துட்டு இருக்காரு? பணம், புகழ், அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க காத்துட்டு இருக்கு? தனுசு ராசிக்கு பொதுவா வந்துங்க பணம், புகழ், பெயர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஒரு மனிதன் நல்ல உறக்கம், அந்த பயணங்கள் சேஃபா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை மிக விரும்பக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி. ஒரு இடத்துல அவங்களால இருக்க முடியாது. சுற்றுலா பிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 சன 4 மக்கள் 4 ஊர் பார்த்துட்டு வரணும்யா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசி சுதந்திர பிரியர்கள் அப்படின்னு பேரு. நீங்க வீட்டு சிறை வச்சாலும் தனிமை சிறை வைத்தாலும் அவர்களால இருக்க முடியாது. அவர்களுக்கான உலகத்தை, அவர்களுக்கான நட்பை, அவர்களுக்கான கூட்டத்தை உருவாக்க தெரிந்த ஒரு ராசின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயன சயன போகம் அப்படின்ற இடத்த குரு பார்க்கிறார். அப்போ பயணங்கள் சிறப்பா இருக்கு, தூக்கம் நிம்மதியா இருக்கு, நல்ல யோக வாழ்க்கை, போக வாழ்க்கைக்கு சிறப்பா இருக்கு.
தம்பதிகளுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த குழந்தை மற்ற விஷயங்களுக்கு நல்ல அமைப்புகள் கிடைக்குது. பயணங்களால வெற்றி கிடைக்குது. சும்மா ஊரை சுத்திட்டு 4 பக்கம் சுத்திட்டு ஒண்ணும் இல்லைன்னு கையை விரிச்சிட்டு வரக்கூடிய அமைப்புகள் போக, போனோம் ஜெயிச்சம்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நிச்சயமா கிடைக்கும். அப்ப அந்த இடம் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையான சூழல்களை எல்லாம் உருவாக்கும். 12ஆம் இடம் என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல மோட்சஸ்தானம்னு சொல்றோம். அதுக்குன்னு மரணத்தை கொடுக்குமான்னு கேட்டா கிடையாது. 8லே உச்ச குருவினுடைய பார்வை படும் பொழுது நோயாளியான நிலையில் இருப்பவர்களுக்கு கூட, மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு கூட இவர்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் கிடைத்து, நல்ல மருத்துவ உதவிகள் கிடைத்து, நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை குரு உருவாக்குவார். ஏனென்று சொன்னா விருச்சகத்தை குரு பார்க்கிறது, செவ்வாயினுடைய வீட்டை பார்க்கிறாரு. செவ்வாய் என்பது தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணிய விரையாதிபதியாக வர்றதுனால பூர்வ புண்ணியத்தையும் சுப விரயங்களையும் குரு கொடுக்க கடமைப்பட்டவராக இருப்பதால் நிச்சயம் தனுசு ராசிக்காரங்களுக்கு சுப விரய செலவுகள் அதிகமாக ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படியான சுப விரயம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல எப்படி எல்லாம் நடக்கும் சார்? தனுசுக்கு வந்துங்க 2ஆம் இடத்தை குரு பார்ப்பார். உச்ச குருவினுடைய பார்வை மகர வீட்டுல பதியும். அப்ப ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் குரு அமரும் காலங்கள்ல நல்ல சுப செலவுகளுக்கு காசு அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு. அல்லது நீங்க அதை கைகுளுறன்னு சொல்லுவா, யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா, எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு சரி பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த 8ஆம் இடத்துக்கு குரு போகும்போது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். 90% எல்லாம் இருக்கு, ஒரு 10% ஏதோ வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அல்லது ஏற்கனவே நான் ஒரு இடத்துல வச்சிருந்தேன், அந்த காசை இப்போ போய் எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. வச்சிருக்கேன்னா பேங்க்ல இல்ல, ஏதோ ஒரு சொத்தா சுகமா ஏதோ ஒன்று ஒரு ப்ராப்பர்ட்டின்னு வச்சிருப்பாங்க. அதை இப்போ அழித்து உன்னை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை, உன்னை வித்து உன்னை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை. தான்கிட்ட இருக்கிற பொருளையே இங்கே ஆட்டை தூக்கி குட்டியில விட, குட்டியை தூக்கி ஆட்டில் விடங்கிற மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இங்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு கடத்தி, அங்கிட்டு இருக்கிற இங்கிட்டு கடத்தி போட்டு உலட்டி முடிச்சு ஒரு காரியத்தை செஞ்சிருவாங்க. ஆக 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சில தடுமாற்றங்களை கொடுப்பார். சுப செலவுகளை கூட சில உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சே செய்யும்படியான சூழலை உருவாக்குவார். கடன் படக்கூடிய அமைப்புகள் சில காலகட்டங்களில் இவங்களுக்கு அந்த 3 மாதத்துல வரும். ஏன்னா தனுசுக்கு எந்த 3 மாதத்துல இந்த அமைப்பு வரும்னா, பாக்கியத்துல சிம்மத்துல உட்காரும் பொழுதே சில அமைப்புகள் வரும். சிம்மத்துக்கு போனா 9க்கு போனா நல்லது தானே அப்படின்னு கேட்டா, அதிசாரமா போய் வக்ரம் பெற்று திரும்ப வர்றாரு இல்லையா. அதனால இவர்களுக்கு அந்த காலகட்டங்கள்ல நிதிகாரகன் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானால தனுசு ராசிக்காரர்களுக்கு சில கடன் வரும். அந்த கடன் உங்கள் கைக்குள் அடைபட்ட, கைக்குள் கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய கடனாக இருக்கும். மொத்தத்துல கடன் படுவீங்க, ஆனா நல்ல விஷயத்துக்காக படுவீங்க. மொத்தத்துல கடன் படுவீங்க, ஆனா வாங்கின கடனை கொடுக்கறதுக்காக படுவீங்க. அது என்ன கடன் வாங்கி கடன் கொடுக்கறதுனா, சில்லறையா இருக்கக்கூடிய கடனை ஒரு மொத்த கடனாக மாற்றி அந்த மொத்த கடன் சுமை இல்லாத கடனாக குரு இவர்களுக்கு கொடுப்பார். 6ஆம் இடம் தானே கடன் ஸ்தானம்னு சொல்றது. 6ஆம் இடத்தை குரு பார்க்கலையே, அப்புறம் எப்படி கடன் அப்படின்னு கேட்டா, நிதிகாரகன் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்துல போய் உச்சம்ங்கிற நிலையை பெறார். அதனால இவர்களுக்கு கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல ஒரு சமநிலை அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் பெயர்ச்சியின் போது சுப விரயம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய கடன் படுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குவாங்களா? நிச்சயமா. அதாவதுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்த்துறார். உச்ச குருவினுடைய பார்வைன்னு சொல்றோம். அந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது ஒரு வீடு, பழைய வீடை பராமரிக்கிறேன், புதுப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அல்லது ஏற்கனவே வீடு கட்டலான்னு 3 தடவை முயற்சி பண்ணோம்யா, நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் மாறி அமைகிறது. அல்லது வாஸ்து சரியில்லாத இடத்துல இருக்கும், இடம் மாறலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு அந்தந்த ஸ்டேட்டஸ்ல அவங்க என்ன கோரிக்கை வச்சிருந்தாங்களோ அதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். நீண்ட நாளா அம்மாவுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கும், நோய் நிவர்த்தியே இல்லை, திரும்ப செலவாகிக்கிட்டே இருக்கு. திரும்ப செலவை விடுங்க, அவங்க தான் பெரிய பேக் போனா இருந்தாங்க, அவங்களே நீ படுத்து கிடக்குறாங்க அப்படின்ற நிலைமையில குரு அந்த 4ஆம் இடத்தை பார்க்கும்போது, என்னையா போன அமாவாசைக்கு தாங்காதுன்னு சொன்னியே, அவங்க இன்னும் 100 அமாவாசை இருப்பா போல இருக்குங்கிற மாதிரி அவங்களுடைய ஆயுளுக்கு, அவங்களுடைய தேக பலத்திற்கு நல்ல அமைப்புகளை குரு கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வித்தை, அந்த ஞானம், கல்வி, இந்த அமைப்புகள்லாம் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது படிக்கிறவங்களுக்கு அது ஈஸியாக கைவிடும். நிறைய தடைகள், அரியர்ஸ் அதுன்னு இருக்கவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல அமைப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய சூழல். வாகன செலவுகள், வாகன ரீதியான வில்லங்கம், வாகன ரீதியான சட்ட பிரச்சனை, வாகனத்திலேயே அதிகமான அலைச்சல், இதெல்லாம் கூட குரு பார்க்கும்போது
அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி வாகன விரயங்கள் நிச்சயமாக சுப விரயங்களாக, அந்த வாகனம் வண்டிகள் புதுசாக வாங்கக்கூடிய அமைப்பு, பழசை கொடுத்துட்டு புதுசாக மாற்றக்கூடிய ஒரு சூழல், இதெல்லாம் தனுசு ராசிக்காரங்க வீட்டில் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி வெட்டி செலவுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள் போர் போனது வந்ததில் இதில் கொஞ்சம் நிறைய செலவாகிக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த செலவு என்பது, வீட்டை சுற்றியே பிரச்சனை இருக்கியா, வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கியா அப்படின்னு சொன்னவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை இல்லை, வீட்டை சுற்றியும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை, அக்கம் பக்கத்தில் ஒரு சுமூகமான சூழலை, வீட்டுக்குள்ள ஒரு அமைதியான ஒரு சூழலை, 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வித்தை, வாகனம், வீடு, பஞ்சு சுகம், மெத்தை, எண்ணெய், மிகுசுகு 4 தான் 10ன் பாதி, பழைய சீமான இந்திரம்ங்கிறார். அந்த இடத்தை உச்சகுரு பார்ப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு மேன்மை, மேன்மையிலும் மேன்மை. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியின் போது நடக்கக்கூடிய இந்த பார்வை பலன்கள்லாம் சொன்னீங்க. இந்த காலகட்டத்துல இவங்க செய்யக்கூடிய வழிபாடு சொல்லுங்க சார். உங்க ராசிநாதன் போய் 8ஆம் இடத்துக்கு போறாரு. 8ஆம் இடம் என்பது மறைவுன்னு சொல்றோம். ஆனா உச்சம் பெறதுனால அது பூரண மறைவுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அப்ப மறைவுன்னா என்ன? அமானுஷ்யமான இந்த நம்மளுடைய எப்பயுமே நம்மளுடைய கூட இருக்கக்கூடிய அந்த சித்தர்களுடைய வழிபாடுகளை இந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரர்கள் செய்யணும். குரு உங்களை விட்டு மறைகிறாரு அப்படின்னு சொன்னால் குருவை தேடி நம்ம போய்க்கணும். ஆக தனுசு ராசிக்காரர்கள் திருவண்ணாமலை இந்த குரு பயிற்சியில் போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மகான்களையும் தரிசனம் செய்து, குறிப்பாக ரமணர் மகரிஷி ஐயாவினுடைய ஆசிரமத்தில் போய் அவங்க வழிபாடு செய்யும் பொழுது தனுசு ராசிக்கு பெரிய நன்மைகள் நடக்கும். சிவபெருமானுடைய மந்திரத்தையும் பிரதோஷ வழிபாடுகளையும் தனுசு ராசிக்காரர்கள் செய்யணும். ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானை முல்லை மலர் கொண்டு வியாழக்கிழமைகளில் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யணும். தட்சிணாமூர்த்தியையும் நவகிரக குருவையும் வழிபாடு செய்து தனுசு ராசிக்காரர்கள் பொன்னான மேன்மைகளை இந்த குரு பயிற்சியில பெறலாம். நீங்க குறிப்பிட்ட மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி காலகட்டத்துல பொன்னான மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கட்டும். தொடர்ச்சியா மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை பேசலாம். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.